கோயில்களில் பூஜை பொருட்களை மட்டும் திருடி வந்த கொள்ளையர். உண்டியல்களை உடைக்காமல், நகைகளை திருடாமல் பூஜை பொருட்களை மட்டும் திருடியது குறித்து பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. கோவை அருகே உள்ள கவுந்தபாடி மற்றும் திருவள்ளூர் காவல் நிலைய பகுதியில் உள்ள கோவில்களில் பூஜை பொருட்களை மட்டும் திருடி வந்த கொள்ளையர் இருவரை கவுந்தபாடி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கோவை அருகே உள்ள திருவள்ளூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கெட்டிச்செவியூர் பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கோவில் ஒன்றின் பூட்டு உடைக்கப்பட்டு கோவிலில் இருந்த பித்தளை மற்றும் செம்பு உலோகங்களால் ஆன பூஜை பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கவுந்தபாடி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சின்ன புலியூரில் உள்ள ஏரி முனியப்பன் கோவில், அதே பகுதியில் உள்ள பெருமாள் கோவில், வைரமங்கலத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு கோவிலில் இருந்த பூஜை பொருட்களை கொள்ளையடிக்க முயற்சி நடைபெற்றது. சம்பவத்தின் போது பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கவே கொள்ளையர் முயற்சிகளை கைவிட்டு தப்பினர். நிலையில் நேற்று முன்தினம் இரவு கவுந்தபாடி அருகே சேவா கவுண்டனூரில் உள்ள சக்தி விநாயகர் கோவிலிலும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இது குறித்து கோவில் தர்மகர்த்தா, அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி அளித்த புகாரின் அடிப்படையில் கவுந்தபாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் நேற்று முன்தினம் இரவு கோவில் பூசாரி முருகேசன் வழக்கம் போல பூஜை முடித்த பிறகு கோவிலை பூட்டிச் சென்றதும் அதன் பின்னர் நள்ளிரவில் கோவில் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் கோவில் உள்ளே இருந்த பீரோவை உடைத்து அதில் இருந்த சுமார் 15,000 ரூபாய் மதிப்புள்ள வெண்கலமணி, குத்துவிளக்கு, பித்தளை குடம் என பூஜை பொருட்களை மட்டும் கொள்ளையடித்து சென்று இருப்பதும், கோவிலில் இருந்த உண்டியல் உடைக்கப்படாமல் இருப்பதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் வைரமங்கலம், கெட்டிச்செவியூர், சின்னப்புலியூர் ஆகிய பகுதிகளிலும் கோவில் கொள்ளை சம்பவத்தில் உண்டியல் உடைக்கப்படாமல் இருப்பதும் தெரிய வந்தது. இதனால் இந்த கோவில்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது ஒரே கும்பல்தான் என்பதையும், வழக்கமாக கோவில்களில் உண்டியல் மட்டுமே உடைக்கப்பட்டு கொள்ளையடிப்பதும், சாமி கழுத்தில் இருக்கும் தாலி போன்ற நகைகளை மட்டுமே கொள்ளையடிக்கப்பட்டு வரும் நிலையில் பூஜை பொருட்களை மட்டும் குறிவைத்து திருடும் கும்பலை பிடிக்க முடிவு செய்த போலீசார் கொள்ளையர் குறித்து விசாரணையை தொடங்கினர். அதன் பின்னர் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்ற பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது ஒரு முதியவர், அவருடன் ஒரு பெண் மற்றும் ஒரு வாலிபர் நடந்து செல்வது பதிவாகியிருந்தது. சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து கொள்ளையர்களை தேடிய போது முதியவரும் அவருடன் இருந்த பெண்ணும் கோபி அருகே மொடக்கூரில் உள்ள சந்தை திடலில் இருப்பது தெரிய வந்தது. இருவரையும் பிடித்து விசாரணை செய்த போது முதியவருக்கு வீடு இல்லாத நிலையில் சந்தையில் தங்கியிருப்பதும், முதல் மனைவி இறந்த பின்பு இரண்டாவதாக இந்த பெண்ணுடன் வாழ்ந்து வருவதும் தெரிய வந்தது. முதியவர் சாமிநாதன் என்கிற முனியப்பனிடம் நடத்திய விசாரணையில் அவருடன் வந்த வாலிபர் தான் கோவிலில் பூஜை பொருட்கள் கொள்ளை வழக்கில் முக்கியமானவர் என்பது தெரிய வந்தது. இவர் சாமிநாதன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கோவையில் பதுங்கியிருந்த பெரிய புலியூர் பாரதி நகரைச் சேர்ந்த சுப்பிரமணி மகன் தனுஷ்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட தனுஷ்குமாரிடம் நடத்திய விசாரணையில் கோவிலில் உள்ள உண்டியல், சாமி நகைகளை திருடினால் போலீசாரிடம் பிடிபட்டு விடுவோம் என்றும், பூஜை பொருட்களை திருடினால் பெரும்பாலும் புகார் அளிப்பதில்லை என்பதால் பித்தளை, செம்பு உலோகங்களால் ஆன பூஜை பொருட்களை மட்டும் திருடி வந்துள்ளது தெரிய வந்தது. திருடப்பட்ட பூஜை பொருட்களை உடைத்து சில நாட்கள் வைத்திருந்து பழையது போன்ற தோற்றம் ஏற்பட்டவுடன் பழைய இரும்பு கடைகளில் விற்பனை செய்து வந்துள்ளனர். பித்தளை, செம்பு பொருட்கள் கிலோ 2,000 ரூபாய் வரை விலை உள்ளதால் உடைக்கப்பட்ட பொருட்களுக்கு பாதி அளவு பணம் கிடைத்து வந்துள்ளது. ஒரு பகுதி தொகையை முதியவரிடம் கொடுத்துவிட்டு மீதியை தனுஷ்குமார் வைத்திருப்பது தெரிய வந்தது. மேலும் கொள்ளை சம்பவத்தின் போது முதியவர் மற்றும் பெண்ணுடன் சென்றால் குடும்பமாக செல்கிறார்கள் என நினைத்து யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்றும், கொள்ளையடிக்கும் கோவிலுக்கு சிறிது தூரத்தில் பெண்ணை அமர வைத்துவிட்டு இருவரும் கொள்ளையடித்து வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சாமிநாதன் என்கிற மெனியப்பன் மற்றும் தனுஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொள்ளை வழக்கில் அந்த பெண் கணவரிடம் சென்றாலும் நேரடியாக கொள்ளை வழக்கில் ஈடுபடாத நிலையில் அவரை விடுவித்தனர். கோவில்களில் பூஜை பொருட்களை மட்டும் குறிவைத்து திருடி வந்த கும்பலை கவுந்தபாடி போலீசார் கைது செய்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.